வேலையை செய்ய இல்ல, எங்களுக்கு ஆராய்ச்சி செய்ய டைம் இல்ல, எங்களுக்கு சண்டை பிடிக்கவே டைம் இல்ல, ஆராய்ச்சி செய்யறது இல்ல எப்படி போனாலும். எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ், தாய்மார்களே, சகோதரிகளே, சுருக்கமான கால வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான். காலங்கள் நேரங்கள் ரொம்ப வேகமா போய் கொண்டிருக்கிறது. உலகத்தை விட்டு ஒவ்வொரு நாளும் தூரமாகி கொண்டிருக்கிறோம், ஆகிரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இர்தஹலத்தி துன்யா முத்பிரா வர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலா. நீங்க உலகத்தை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறீங்க, ஆகிரத்தை ஒவ்வொரு நாளும் நெருங்கி கொண்டிருக்கிறீங்க. ஃபலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன். துன்யாவுக்கு என்று சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஆகிரத்துக்கு என்று சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஃபகூனு அப்னா அல் ஆகிரா வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா. உலகத்துக்காக வாழக்கூடிய கூட்டத்தில் ஆகிராதீங்க, ஆகிரத்துக்காக வாழக்கூடிய கூட்டத்தில் உங்களை ஆக்கிக்கோங்க. ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப். ஏண்டா இந்த உலகத்துடைய வாழ்க்கை இது அமலுக்குரிய இடம், இங்க கேள்வி கணக்கு கிடையாது. விருப்பமானவங்களுக்கு விருப்பமானதை செய்யலும், நினைச்சா நன்மையை செய்யலும், நினைச்சா பாவத்தை செய்யலும். வகதன், நாளை மறுமை நாள், ஹிசாபுன் வலா அமல், அங்க கேள்வி கணக்கு கேட்கப்படும். எந்த விதமான அமல் இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் கிடையாது. அதனால மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாழ்க்கையுடைய முடிவு வெளியாகக்கூடிய நேரம் சக்கராத்துடைய நேரம். சக்கராத்துடைய நேரம் வாழ்க்கையுடைய முடிவு காட்டப்படக்கூடிய நேரம். உலகத்துல 40, 50, 60, 70 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு மௌத்தாகிறோம், அதுதான் முடிவு காட்டப்படுற நேரம். யார் ஈமான் அமலோட நல்ல காரியங்களை செய்து நல்ல அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கண்ணியமான நபிய விரும்பி பின்பற்றி வாழ்ந்து மௌத்தாகுவாங்களோ, அல்லாஹ் அவங்களோட சக்கராத்துடைய நேரத்தில் சொர்க்கத்துடைய இன்பங்கள் அல்லாஹ் காட்டுவான். அங்க உள்ள ஆறுகள், தோட்டங்கள், மரங்கள், பழங்கள், மாளிகைகள், எல்லாம் ஒவ்வொன்றாக கட்டம் கட்டமாக காட்டப்படும். அந்த இன்பமான காட்சியை பார்த்து ரசிச்சு கொண்டிருப்பார். மலக்குமார்கள் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருப்பாங்க, அது காதுக்கு கேட்டுக் கொண்டிருக்கும், கண்ணுக்கு இன்பங்கள் விளங்கி கொண்டிருக்கும். அந்த நிலைமையில ரூஹ் உடலில் இருந்து வெளியாகும், சிரிச்சு கொண்டு அவர் போவார். எத்தனையோ மையத்துகளை நீங்க பார்த்திருப்பீங்க, சிரிச்சு கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறது எப்பயும் யார்கிட்டையும், எப்படி அந்த நேரத்தில் சிரிப்பு வரும்? சக்கராத்துடைய நேரம் சிரிப்பு வர நேரமா அது? தலையில இருக்கக்கூடிய முடிய புடுங்கினான் முழு உடலுக்கும் வேதனையா இருக்கு. முடியில உயிர் இல்ல, முடி எந்த உடலோட சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அதுல உடல்ல உயிர் இருக்குது. உயிர் உள்ள அந்த முடியுள்ள இடத்த அந்த முடிய பிடுங்கினாவே உடல் வலிக்குதுன்னு சொன்னா, முழு உடல் இருக்கக்கூடிய ரூஹ பிடிச்சு வெளியாக்கக்கூடிய நேரம் எவ்வளவு கஷ்டமான நேரமா இருக்கு. ஒரு கால்ல எங்கேயாவது ஒரு புண் வந்த, ஒரு காயம் ஏற்பட்ட, காய்ச்சல் வந்து முகம் எல்லாம் வாடி போகுது, முழு ரூஹையும் எடுக்கக்கூடிய நேரம், எப்படி அந்த நேரத்தில் சிரிப்பு வரும்? ஏனென்றா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. யார் ஈமான் கொண்டு அந்த ஈமான்ல உறுதியாக இருந்து இஸ்திகாமத்தோட இருந்து அதே அடிப்படையில் வாழ்ந்து மரணிப்பார்களோ, அவர்களுடைய மௌத்துடைய நேரத்தில் ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, ரஹ்மத்துடைய மலக்குமார் இறங்குவாங்க. இறங்கி சொல்லுவாங்க மௌத்தாவுறவரை பார்த்து, அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, வ அப்ஷிரு, நீங்க சந்தோஷப்படுங்க. மௌத்தாவுறவரை பார்த்து மலக்குமார் சொல்லுவாங்க, நீங்க சந்தோஷப்படுங்க. வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கிடைக்க போகுது. இவ்வளவு நாளா சொர்க்கத்தை காதால கேட்டு கொண்டிருந்தீங்க, இப்ப சொர்க்கத்தை பார்க்க போறீங்க, அனுபவிக்க போறீங்க. சந்தோஷப்படுங்க. நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, நாங்க உலகத்திலேயும் உங்களுக்கு உதவியா இருந்தோம், ஆகிரத்திலேயும் உதவியா இருப்போம். உங்களோட குடும்பம் உங்களைய குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தொழுவிச்சு குளியில வச்சு மண்ணை கூட்டிட்டு போயிருவாங்க. உங்களுக்கு அங்க உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல, நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம். கபர்ல ஆகிரத்தில் உங்களுக்கு உதவி செய்வோம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். உலகத்துல ஆசைகளை கட்டுப்படுத்தினீங்க, அல்லாஹ் சொர்க்கத்துல உங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்ய போறான். நீங்க என்னென்ன விரும்புறீங்களோ விரும்புறதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தர போறான். முத்தகீன்கள், இன்னல் முத்தகீன ஃபீ ظிலாலின் வ உயூன் வ ஃபவாகிஹ மிம்மா யஷ்தஹூன். உலகத்துல கட்டுப்பாடோட வாழ்ந்தவர்கள் முத்தகீன்கள்
மக்கள் அவர்கள் சொர்க்கத்துடைய மரங்களுடைய நிழலுக்கு கீழேயும் அந்த மரங்களுக்கு இடையால ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அந்த ஆறுகளுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டிருப்பாங்க. என்னென்ன பழங்கள் அவங்க சாப்பிட விரும்புவாங்களோ எல்லா பழங்களும் அதே இடத்தில் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு பழத்தை சாப்பிட நினைத்தால் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சொர்க்கத்துடைய மரம் அதனுடைய வேர் மேல இருக்கும், பழங்கள் கீழே இருக்கும். இந்த உலகத்துடைய மரத்துக்கு உல்டாவாக மாற்றமாக இருக்கும் சொர்க்கத்துடைய மரங்கள். வேர் தங்கமா இருந்தால் கிளைகள் கொப்புகள் வெள்ளியா இருக்கும், வேர் வெள்ளியா இருந்தால் கிளைகள் கொப்புகள் தங்கமாக இருக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சொர்க்கத்தில் எல்லாமே தங்கமும் வெள்ளியும் தான். சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்குது, அம்ஷாத்துஹும் அஸ்ஸஹப், தலவாரக்கூடிய சீப்பும் தங்கம் என்றாங்க ரசூலுல்லாஹ். அர்துஹு அஸ்ஸஹப், சொர்க்கத்துடைய முழு பூமியும் தங்கம், எல்லாமே தங்கம் வெள்ளிதான். எனவே சொர்க்கத்துடைய அந்த மரங்கள், அந்த பழங்கள் சொர்க்கவாதி சாப்பிட நினைத்தால் வதுல்லிலத் குதூஃபுஹா தத்லீலா, அல்லாஹ் சொல்றான் அந்த கொப்புகள் அப்படியே பனித்து குதூஃபுஹா தானியா வாய்க்கிட்ட கொண்டு வரப்படும். சொர்க்கவாதிகளுக்கு சொல்லப்படும், குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா குன்தும் தஅமலூன், உலகத்துல அமல் செஞ்சு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தியாகம் செஞ்சு அல்லாஹ்வுக்காக வாழ்ந்துட்டு வந்திருக்கிறீங்க, அதனால நீங்க இங்க உங்களுக்கு இதெல்லாம் தந்திருக்கிறோம், தாராளமா அனுபவிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, நிரந்தரம். ஒரு பெரியார் சொல்றார், ولدتك إذ ولدتك أمك باكيا والقوم حولك يضحكون سرورا فاعمل ليوم أن تكون إذا بكوا ليوم موتك لاحقا مسرورا. ஏ மனிதா, நீ பிறக்கக்கூடிய நேரத்துல உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்துல நீ அழுது பிறந்தாய், உன்னுடைய குடும்பம் உன்னை சுத்தி வளைத்திருந்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள். நீ உலகத்திலிருந்து விடை பெறக்கூடிய நேரத்தில் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை வளைத்திருந்து அழுது கொண்டிருப்பார்கள், நீ சிரித்துக் கொண்டு போக வேண்டும். அதற்குள்ள தயாரிப்புகளை ஏற்பாடுகளை செய்து கொள். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். தாவத்துடைய முயற்சியை கொண்டு தீன் இஸ்திகாமத்தாக இருக்கும். வருஷத்துல ஒரு தடவை எப்பயாவது இப்படி கூடி பயான் கேட்க கொள்ள நல்ல எங்களுக்கு ஜோஷ் ஆகுது, அமல் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு ஒரு படத்தை பார்த்தா எல்லா பயாண்ட நூறும் பறந்துடும். ஒரு மியூசிக் இருக்கிறே நிஃபாக் உடைய தன்மைகளை உருவாக்கக்கூடியது. புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வந்திருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது தண்ணீர் ஓடக்கூடிய ஓடைகளுக்கு பக்கத்துல மரம் செடி கொடிகள் முளைப்பதை போல இசை நிஃபாக்குடைய மரங்களை முளைக்க செய்யும் உள்ளத்தில் நாங்க ரசூலுல்லாஹ். முனாஃபிக் தனத்தை உருவாக்கி வைக்கும். இசை பாட்டு படங்கள் உள்ளங்களை நாசமாக்கக்கூடியது. இன்றைக்கு எல்லாத்துல கையில ஹேண்ட்போன் இருக்குது, மொபைல் வச்சிருக்கிறோம், எல்லா முசீபத்தின் தர்த்திரியமும் இருக்கிறது. எங்கட நாட்டுல சொல்றாங்க, எங்கட நாட்டுல நடக்கக்கூடிய டிவோர்ஸ் தலாக்ல 35% இந்த ஹேண்ட்போனால மொபைலால தான் நடக்குது. பயங்கர மேலான சோதரே, ஒரு மெசேஜ் அடிச்சா போதும் பெண்கள் விலகீனமானவங்க சில அன்பு வார்த்தைகளுக்கு அடிமையாகிறாங்க. அதனால தான் நிக்கா செஞ்சு வைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு வலி தேவை, ஏன் ஆண்களுக்கு வலி தேவையில்லை. உங்களுக்கு விருப்பமான உத்தரவை முடிவு செஞ்சுக்கோங்க விட்டா அவ்வளவுதான். அதனால தான் குடும்ப தலைவன் தகப்பன் அல்லது அவர் இல்லை என்று அவருக்கு பதிலா யாராவது நின்று நல்ல தேடி பார்த்து தகுதியானவர கையில் ஒப்படைக்கும். எந்த பெண்ணும் தனிய பயணம் செய்யக்கூடாது மஹரம் இல்லாம. ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை, விலகீனமானவங்க இவங்களை ஏமாத்திரேன். அதனால மேலான சகோதரர்களே, வீட்டு சூழல் சீராகி ஆகணும். இந்த படம் பாட்டு டிராமாக்கள் பாப்பம் கேப்பம் என்றா ஒரு பயானாலையும் பிரயோஜனம் இல்லை. நான் என்ன சொல்றேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பயான் பண்ணி வேலை இல்லை. ஏனென்றா ரசூலுல்லாஹ் மனைவிமார பார்த்து அல்லாஹ் சொல்றான், வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. இந்த வீட்டு தாலீம் ஜமாத்துல சொல்றாங்களே, வீட்டுல தாலீம் வாசிங்க, இது யாரும் சொன்ன கருத்து அல்ல, அது யாருடைய கருத்தும் அல்ல, குர்ஆனுடைய நேரடியான கருத்து. வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. உங்களுக்கு ஓதி காட்டப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸ உங்களோட வீடுகள்ல ஞாபகப்படுத்துங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார்.
ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தந்த மனைவி மக்களோட இருந்து ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை ஞாபகப்படுத்தணும்.